மாணவிகள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை முதன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்லாமல் தமிழக கலாச்சாரத்தை கட்டி காக்கும் வகையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இம்மண்ணில் போராட வேண்டியவர்கள் எல்லாம் போத்தி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போராட்டமானது தமிழ் கலாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்கள் மற்றும் நமது வருங்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கடமையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போராட்டமானது எவ்விதத்திலும் நியாயமான முறையில் போராடி வெற்றி காண்பதை விட எந்நேரத்திலும் அநீதிக்கு ஒத்துழைத்து நாம் தோற்றுவிடக்கூடாது. எப்போதுமே வெற்றி பெற வேண்டும். போராட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான முடிவுகள் கிடைக்கும் வரை போராடுவோம். எல்லோரும் உறுதியுடன் போராட வேண்டும். போராட்ட களத்தில் பன்னாட்டு நிறுவனங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள், நாம் சந்திக்கும் விளைவுகள், அதனால் ஏற்படும் நோய்கள் மற்றும் நம் வருங்கால தலைமுறைகள் அழிந்து போகும் நிலைமை, இது போன்ற நிலைமைகளை மாற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். வருங்கால இந்தியாவை மற்றும் வருங்கால தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை நம்மிடம் உள்ளது. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இப்போராட்டத்தை வலும்பெறும் வகையில் அனைத்து தமிழ்வாழ் மக்கள் எல்லோரும் ஒருகை இணைந்து நாம் புதிய தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு வித்தாக இப்போராட்டம் அமைய வேண்டும். இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். எதெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப உருவாக்க வேண்டும். உருவாக்கி நம் பழைய தமிழகத்தையும் பாரம்பரியத்தையும் காக்க வேண்டிய கடமையை நாம் பெற்றுள்ளோம்.